ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CS தியரி தமிழ். இந்த வீடியோவில் டிஸ்க் ஷெட்யூலிங்கோட நெக்ஸ்ட் அல்காரிதம் லுக் அண்ட் சி லுக் அல்காரிதம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லுக் அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்கேன் அல்காரிதம் மாதிரியே. ஸ்கேன் அல்காரிதமில் என்னென்ன இருக்கும்? எந்தெந்த ட்ராக்கை அட்ரஸ் பண்ணணுமோ அந்த ட்ராக் நம்பர்ஸ், ரீட் ரைட் ஹெட்டோட கரண்ட் பொசிஷன் அண்ட் எந்த டைரக்ஷனில் ரீட் ரைட் ஹெட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 50th பொசிஷனில் ரீட் ரைட் ஹெட் இருக்குது அண்ட் அது லார்ஜர் வேல்யூஸை நோக்கி மூவ் பண்ணணும் அப்படின்னா லார்ஜர் வேல்யூ சைடு போகும், எண்ட் ஆஃப் த ட்ராக் வரைக்கும் மூவ் பண்ணும், ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வந்து மித்த ஆர்டர்ஸை சர்வீஸ் பண்ணும் அண்ட் லாஸ்ட் எந்த ஆர்டர் இருக்கோ அது வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த லுக் அல்காரிதமும். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் ட்ராக் வரைக்கும் நமக்கு ரெக்வஸ்ட் இருக்கோ இல்லையோ ரீட் ரைட் ஹெட்டு மூவ் பண்ணணும். எதில்? ஸ்கேன் அல்காரிதமில். ஆனால் லுக்கில் இந்த இடத்தோட எனக்கு ரெக்வஸ்ட் முடிஞ்சிருது அப்படின்னா இங்கேயே ரிவர்ஸ் போயிடலாம், எண்ட் ஆஃப் த ட்ராக் வரைக்கும் மூவ் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதனால என்னாகும்? அன்னெசரியாக ஒரு ட்ராக்குக்கு ட்ராவல் ஆகி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இதெல்லாம் ரெக்வஸ்ட் ஆர்டர், ரீட் ரைட் ஹெட் 50th பொசிஷனில் இருக்குது, லார்ஜர் வேல்யூவில் மூவ் ஆகுது. 50லேருந்து 82, 140, 170 அண்ட் லாஸ்ட் வேல்யூ 190 வரைக்கும் மூவ் ஆகுது. 190யோட ரீட் ரைட் ஹெட் என்ன ஆயிரும்? ரிவர்ஸ் போயிடும். ரிவர்ஸில் யார் இருக்கா? 43, 24 அண்ட் 16 வரைக்கும் மூவ் பண்ணும். இப்போ டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட் எவ்வளோ? 190 minus 50 plus 190 minus 16. ஸோ 314 அப்படிங்கிறது இந்த லுக் அல்காரிதமோட டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட்டாக இருக்கும். அடுத்தது சி லுக் அல்காரிதம். முன்னாடி மாதிரியே எப்படி ஸ்கேன் அல்காரிதம் மாதிரியே லுக் அல்காரிதமும் சி ஸ்கேன் அல்காரிதமும் சி லுக் அல்காரிதமும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதுக்கும் இதுக்கும் என்ன இதுன்னா அதே தான். இந்த ட்ராக்லேருந்து லார்ஜர் வேல்யூக்கு மூவ் பண்ண எண்ட் ஆஃப் த ட்ராக் வரைக்கும் போகாமல் லாஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்கும் எங்கே இருக்கோ அங்கேயோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிவர்ஸில் லாஸ்ட் ரெக்வஸ்ட் எங்கே இருக்கோ அங்கேயோட ஸ்டாப் பண்ணணும். அதனால் இந்த சைடும் எக்ஸ்ட்ரா மூவ் ஆகாது, இந்த சைடும் எக்ஸ்ட்ரா மூவ் ஆகாது. இதுதான் சி லுக் அல்காரிதம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ரீட் ரைட் ஹெட் பொசிஷன் 50ல் இருக்குது, இது ரெக்வஸ்ட் வந்திருக்கு ஆர்டர், லார்ஜர் வேல்யூவை நோக்கி மூவ் பண்ணுன்னு போட்டிருக்கோம். ஸோ 50லேருந்து 82, 140, 170, 190 தான் லாஸ்ட் ரெக்வஸ்ட். ஸோ 190ல் ஸ்டாப் ஆயிரும். இந்த சைடு பார்த்தா 16, 24, 43 இருக்குது. யார் ஸ்மாலர் வேல்யூவில் லாஸ்ட் ரெக்வஸ்ட்? 16. அதனால் இந்த சைடு மூவ் பண்ணுறது 16ஓட ஸ்டாப் ஆகிடும். எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இந்த சைடு 16ஓட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் 24ஐயும் 43ஐயும் ப்ராசஸ் பண்ணும். இதனால் அன்வான்டாக மூவ் ஆகிறது இந்த அல்காரிதம்ஸில் லுக்லேயும் ஸ்கேன்லேயும் சி ஸ்கேன்லேயும் தேவையில்லாமல் ட்ராவல்ஸ் பண்ண ட்ராக்குக்கு இந்த லுக் அண்ட் சி லுக்கில் ட்ராவல் ஆகாது. சி லுக்கில் டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோன்னா 190 minus 50 plus 190 minus 16 plus 16 minus 43 and 341 டோட்டல் ஓவர் ஹெட் மூமெண்ட்டாக வரும். இந்த அல்காரிதம் இல்லாமல் இன்னும் சில டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் என்னென்ன அப்படின்னா RSS, அதாவது ரேண்டம் ஷெட்யூலிங் அல்காரிதம். ரேண்டம் ஷெட்யூலிங்னா அந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வர்ற ப்ராசஸ் பண்ண வேண்டிய ட்ராக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரேண்டமாக இருக்கும். ரேண்டமான ஆட்ரிபியூட்ஸு, ரேண்டமான ப்ராசஸிங் டைம், ரேண்டமான டேட், இந்த டேட்டில் எனக்கு ரிசீவ் ஆனால் எல்லாமே அந்த வேல்யூஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ரேண்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த ரேண்டம் ஷெட்யூலிங் அல்காரிதம். அடுத்தது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். வார்த்தையில் நமக்கு தெரியும், எந்த ரெக்வஸ்ட்டு லாஸ்ட்டாக வருதோ அந்த ரெக்வஸ்ட்டை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும். நம்மளுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே 43ல் ஆரம்பித்து 190ல் முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக வந்தது யார்? 190. ஸோ 190யை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும். இந்த n ஸ்டெப் ஸ்கேன் அல்காரிதம் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் ஒரு பஃபர் மெயின்டைன் ஆகும். நம்ம சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டை அந்த பஃபரோட கெப்பாசிட்டி, பஃபர் அப்படிங்கிறது ஒரு மெமரி ஏரியா, இந்த பஃபரோட கெப்பாசிட்டி ஒரு n ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா n ரெக்வஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரே டயத்தில் ப்ராசஸ் பண்ண கொடுக்கும்.
இந்த பஃபர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா மறுபடி இதுக்குள்ளே இடையத்து நுழைக்கலாமா, இல்லை இது ஒரு ரெக்வஸ்ட்டை வெளியில் தள்ளிட்டு இன்னொரு ரெக்வஸ்ட் அப்படிலாம் பண்ணாது. இந்த பஃபர் ஃபில் ஆகிடுச்சா அப்போ 2வது பஃபரில் டேட்டாவை, அதாவது நம்ம சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டை ஃபில் பண்ணும். இந்த பஃபர் ஃபுல்லாக ஒரே டைமில் ப்ராசஸ்க்கு போய் ஆக்சஸ் ஆகும். இந்த பஃபரோட ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ள என் ரெக்வஸ்ட்டும் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பஃபர் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது என் ஸ்டெப் ஸ்கேன் அல்காரிதம். அடுத்தது எஃப் ஸ்கேனும் கிட்டத்தட்ட பஃபர் மாதிரி தான், ஆனால் இதில் பஃபர் யூஸ் ஆகாது. இதில் என்ன ஆகும்னா ஒரு க்யூ மெயின்டைன் ஆகும். 2 க்யூ வச்சுருக்கோம். 2 க்யூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு க்யூவில் ஃபுல்லாக நம்ம சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டை வச்சுக்கோம். அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு க்யூ கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் செகண்ட் க்யூவை தொடாது. ஃபஸ்ட்டு க்யூ முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி செகண்ட் க்யூவை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ தாங்க டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். தேங்க்யூ.